ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணையை அமைச்சர் அன்பில் மகேஷ் நாளை சென்னையில் வெளியிடுகிறார். நாடு முழுவதும் சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்குவதாக அறிவிப்பு வெளியாகிவிட்டது. இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எப்பொழுது நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு மாணவர்கள் மத்தியில் எழுந்தது. இந்த நிலையில் நாளை காலை சென்னையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொதுத் தேர்வு அட்டவணை விவரங்களை வெளியிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெறும் முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் கூட்டத்தில் பங்கேற்கும் அமைச்சர் அதன் பிறகு அட்டவணையை வெளியிடுகிறார். வழக்கம் போல மார்ச் முதல் வாரத்தில் தொடங்கி ஏப்ரல் மத்தியில் தேர்வு முடியும் வகையில் அட்டவணை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதால் அதற்கு முன்பாகவே தேர்வு பணி அனைத்தும் முடிவடையும் வகையில் அட்டவணை தயாரிக்கப்பட்டிருப்பதாக துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி குறித்து யாரும் பயப்பட தேவையில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் உறுதியளித்தது. சென்னை தியாகராய நகர், தாம்பரம் தொகுதிகளில் தகுதியற்ற நபர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யநாராயணன் உள்ளிட்ட இருவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தபொழுது தமிழகம் உட்பட 12 மாநிலங்களில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடங்குவதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் 20 ஆண்டுகள் கழித்து சிறப்பு தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனால் யாரும் பயப்பட தேவையில்லை என்று கூறிய அவர் எதிர்பார்த்ததை விட பணிகள் சிறப்பாக நடைபெறும் என்றும் உறுதியளித்தார். ஏற்கனவே இதே கோரிக்கையை முன்வைத்து முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த வழக்கு நிலுவையில் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதையடுத்து இது தொடர்பான அனைத்து வழக்குகளையும் நவம்பர் 13ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிட நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.